ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சால்வ்டு ப்ராப்ளத்தில் ப்ராப்ளம் நம்பர் 2. A door is pushed at a point whose distance from the hinges is 90 cm with a force of 40 Newton. Calculate the moment of the force about the hinges. இதான் நம்ம கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 90 சென்டிமீட்டர் அண்டு ஃபோர்ஸ் எவ்வளோ நம்ம அப்ளை பண்ணுறோம் அந்த டோரில் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான இது கணக்கு தான். இதுக்கும் என்னது, முதல்ல நம்ம டேட்டா எடுத்து எழுதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதை எழுத மறந்துடாதீங்க. அப்போ என்னது, டிஸ்டன்ஸ், அது வந்து சிம்பிள் வந்து ஸ்மால் டி எவ்வளவு 90 சென்டிமீட்டர். நம்ம ஃபோர்ஸ் அப்ளைடு நம்ம ஃபோர்ஸ் எவ்வளோ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. என்னது, அதுக்கான சிம்பிள் வந்து எஃப், அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40N. என்ன கேட்டிருக்காங்க, மொமெண்ட் ஆஃப், அதாவது கால்குலேட் த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே உங்கள் பேஜ் உங்களுடைய புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் நான் சொல்கிறேன், நீங்கள் அது புக்கு உங்களுடைய புக்குலேயும் அதை பார்த்துக்கொள்ளுங்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. பேஜ் நம்பர் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாபிக் இருக்கும். அதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அது என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. அது வந்து எப்படி வாசிக்கணும் அப்படின்னா டார்க், இது டார்க், அதாவது மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் எப்படி சொல்லலாம், டார்க் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சிம்பிளில் போட்டிருக்காங்க, டார்க் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலா என்ன நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் சொல்லலாம். ஆர் என்னது, இன்னொரு பேர் டார்க், TORQUE. இது எப்படி சிம்பிள் பண்ணலாம் அப்படின்னா இப்படி பண்ணுவாங்க. இது வந்து ஈக்குவல் டு என்னது, எஃப் இன்ட்டு டி. எஃப்ங்கிறது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஃபோர்ஸ் அப்ளைடு. இந்த டோர் மேலே நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எஃப். டிங்கிறது அந்த ஹிஞ்சஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, கீல். அதே பாருங்கள், இந்த உங்களுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4ல் ஒரு படம் போட்டிருக்காங்க பாருங்களேன். ரொட்டேட்டிங் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல. அதில் பாருங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பையன் வந்து ஒரு கதவை திறக்கிறான் பாருங்கள். கதவை திறக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க. இதை தான் அவங்க கணக்கில் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த கதவை வந்து நம்ம 40 நியூட்டன் வச்சு தள்ளுறப்ப எவ்வளோ நமக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் அந்த படத்தில் உள்ளது தான். அப்போ நம்ம ஒன்றுமே ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், உங்களுக்கு புரியணுதுக்காக தான் நான் இவ்வளோ சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறது, ஜஸ்ட்டு நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க் ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப்இன் டி மல்டிப்ளை பண்ணே போட்டால் போதும். எஃப்ங்கிறது இங்கே எவ்வளவு 40, இங்கே வந்து 90 வந்து உங்களுக்கு சென்டிமீட்டரில் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், அதை மீட்டராக மாற்ற வேண்டும். எப்பொழுதுமே எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டரில் தான் இருக்கணும். லென்த்து வந்து எப்பொழுது என்னது, மீட்டரில் தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 90 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 0.9 மீட்டர். ஏன்னா அதை 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மீட்டராக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ 40 × 0.9 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 360. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 36. அதுக்கு என்னது யூனிட், நியூட்டன் மீட்டர். அவ்வளோதான், நியூட்டன் மீட்டர். அதாவது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது டார்க், ரெண்டுமே சொல்லலாம். அதுக்கு வந்து என்னது, இந்த சிம்பிள் கண்டிப்பாக போடுங்க. ஈக்குவல் டு 36 நியூட்டன் மீட்டர். ஏன்னா இது என்னது, நான் 40ங்கிறது நியூட்டன், 0.9ங்கிறது மீட்டர். அப்போ அதோடைய ஆன்சர் வந்து 36 மீட்டர். தேங்க்யூ.